ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேமிலி. இன்றைக்கி நிறைய டிஷ்ஷு செய்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. சண்டே தான் இது. சண்டே போட முடியல, அதனால் இன்றைக்கி நைட் தான் அங்கே போகிறலாம் வீடியோ. என்னான்னு பார்த்தீங்கன்னா, புளி ஊர்லேருந்து அம்மா கொஞ்சம் கொண்டு வந்தாங்க நிலத்துல மரத்துலேருந்து. நான் பழைய புளி வச்சுருக்கிற ரசக்கறின்னு எடுங்க. சரி பாப்பா இருந்துன்னு கடையிலேருந்து என்னென்னம்மா வாங்கிட்டு வந்திருக்கிறேன்னு கேட்டாலா. சரி சிக்கனு, கல்லீரல், கொஞ்சம் நாட்டுக்கோழி கறி அதை எடுத்துக்குன்னு வந்தாங்க. மீன் வாங்கிட்டு வந்தோம். சரி அதில் க்ளீன் பண்ண வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. நான் வந்ததே மணி 10 மணிக்கு ஆயிடுச்சு. 10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. 11 மணி சாப்பிட்ணும். இதுக்கு மேலே வேறு சமைச்சு என்ன சமைக்குதுன்னு நான் எங்கே நேரம் ஹோட்டலில் கடை 2 கடையிலையும் இல்லைங்க. அதனால் 11 மணி ஆயிடுச்சுன்ட்டு சேமி உப்புமா செஞ்சுட்டு சக்கரை வச்சு சாப்பிட்டு, சரி மீன் கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்ட்டு மீனை வாங்கிட்டு வந்தோமா, அதனால் க்ளீன் பண்ணலான்ட்டு செம்ம வெகுலுங்க. அந்த ரொம்ப வெயிலாக இருக்குது. நான் இருந்தாலும் உள்ள வேலைக்கு போய்ட்டு அவ்வளோ தெரியல, வெளியே இருந்தால் சரின்ட்டு அது கழுவி வச்சுட்டு அங்கேருந்து எங்கள் பசங்க என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள். கீழே வந்து சமைக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு வேலை செய்யுங்கம்மா. நான் பசங்க கூட சேர்ந்துக்கினேன். சின்ன பசங்க கூட சேர்ந்துக்கினாவே இவங்களுக்கு தான் பிரச்சனையே. பசங்கள்லாம் வந்துட்டாங்கன்ட்டு ஒரே அமக்கலம். காயம் விளையாடுறோம் அப்படின்னுக்கின்னு கீழே கோடு போட்டால் கத்திட்டு வாங்கன்ட்டு கட்டை வச்சு கோடு போட்டுனுக்கிறாங்க. ஆனால் விளையாடுறதுக்கு ஒன்றும் டைம் கிடைக்கல அவங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்களா, 3 அடுப்பில் 3 வச்சுட்டுங்க. ஒன்றுத்தில் சிக்கனு, ஒன்றுத்தில் குழம்பு கிரேவி மாதிரிக்கிறதெல்லாம் 3 அடுப்பில் வச்சுட்டேன். நான் க்ளீன் பண்ண வரத்துக்குள்ளுமே பெரிய சாப்பாடு அடுப்பு மேலே வச்சுட்டு இருந்தோம். அதனால் சாப்பாடெல்லாம் வெந்துச்சு வச்சுட்டு சாப்பாடு வரைக்கும் முட்டை வேக வச்சு வச்சுட்டு இருந்தேன். அதனால் இருக்கிற சமையலை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு என்ன தான் இருந்தாலும் பசங்க கூட விளையாடுறதுக்கு என்ன வயசானாலும் பசங்க கூட குழந்தைத்தனமாக எல்லாம் 4 பேர் ஒரே அமக்கலம் வீட்டில் கத்தினே இருந்தால் கூட சரின்ட்டு நம்ம சமைக்கணும்ல. இருந்தாலும் லேட் ஆகிடுது. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போனோம்ல. என்னடா நினைக்காதீங்க, போன வாரில் அதுக்கு முன்னே வர எங்கள் அம்மாங்க வீட்டில் போய் சாப்பிட்டோம். அங்கேருந்து போன வாரில் இந்த வாரம் எங்கள் வீட்டில் என்னான்னு பார்க்கலாமா. சூடாக சாப்பாடு 1:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சூடாக சாப்பாடு வச்சேன். சரி செஞ்சு குழம்பு என்னென்ன செஞ்சுருக்கும் பார்க்கலாம். சிக்கனு, ரசம், இது சிக்கன் குழம்பு வச்சேன். அப்புறம் நாட்டுக்கோழி கொஞ்சம் கொஞ்சம் கிரேவியாக வச்சேன். அதுக்கப்புறம் ஈரல் கொஞ்சம் இந்த கல்லீரல் மாதிரி அது கொஞ்சம் வாங்கினாங்க. அது கொஞ்சம் செஞ்சு வச்சோம். இன்றைக்கி நிறைய வகை வச்சுக்கிறதுக்குள்ள கொஞ்சம் தாங்க சாப்பிட்டாங்க. பார்க்கறதுக்கு எல்லாம் நிறைய செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணுது. அங்கே பார்த்தா இறங்கவே இல்லைங்க. எல்லாமே வச்சுட்டாங்க. கொஞ்சமே சாப்பிட்டு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துன்னு அதுவே மிச்சமாகி போச்சுன்னா பார்த்துக்கோங்கலாம். எல்லாம் வேணாம், வெயில் வேறு, ஹீட்டுக்கு வேணாம் அப்படின்றாங்க. அப்புறம் மீன் பொரிச்சு வச்சுருந்தோம். அதனால் மீன் 2 பீஸ் வச்சு அதுவும் சாப்பிடல, எல்லாம் வேணான்ட்டாங்க. சரின்ட்டு கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே மணி 2:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரி எங்கள் அம்மா டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகணும். வந்ததுலேருந்தே சமைக்கிறதுக்கு முன்னே கடைக்கு போய் வந்துடலான்னாங்க. இல்லைங்க, முதல்ல சமைச்சு சாப்பிட்டு அப்புறம் கடைக்கு போகலாம். கடைக்கு வந்தால் லேட் ஆகிடும், வெயிலில் சமைக்க முடியாது நம்மளால் அப்படின்ட்டு முட்டை அதெல்லாம் சமைச்சுமா வறுத்தோம். இதுதான் நம்ம வீட்லேயே இன்றைக்கி ஸ்பெஷல் சண்டே. யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லு, கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் என்னான்ட்டு. எங்கள் பப்பி எங்கள் மாமா வீடு அது பக்கத்துலேயே உக்கான்னு இருக்கும். பக்கத்தில் பொண்ணு, என் சின்ன பொண்ணு உடனே திரும்பி வீடியோ எடுக்கிறேன்ட்டு. எங்கள் பெரிய பொண்ணு, எங்கள் அம்மா இப்போ இப்படியே தான் அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டுங்கிறது. எங்கள் அம்மா, சின்ன பொண்ணு, அண்ணன் பொண்ணு, இதாங்க எங்கள் அண்ணன். இதான் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு 2:30 மணி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். என்ன கடைக்குன்ட்டா பார்த்தீங்களா, ஜவுளி கடைக்குதாங்க. என்ன விஷயம்னு பார்த்தீங்களா, அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லி போன வாட்டியே சொன்னாங்க. உகாதிக்கு எடுத்து தரேன். நாங்கள் தெலுங்கு வருஷம் பிறப்ப போக முடியல, அதனால வாங்கி தரல. அந்த ஊர்லேருந்து எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தால் எங்களுக்கு பிடிக்கல. நாங்கள் இங்கே தாங்க எடுத்துக்கிறது, குடியாத்துல தான். அதனால நாங்கள் இங்கே எடுத்துக்கிற மாட்டோம். சரின்ட்டு அம்மா கூட வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் என்ன ஒன்றும் செலெக்ஷன் பண்ணி வாங்கி எடுத்துன்னு போயிடுவாங்க. நாங்கள் வரும்போது கடைக்கு கிளம்பிட்டு தான் கத்தினு இருந்தாங்க. டைம் ஆகினே இருக்குது அப்படின்ட்டு. மணி 3 மணி ஆகிடுச்சுன்ட்டு நாங்கள் எல்லாம் கிளம்பிட்டோங்க. நெக்ஸ்ட்டு கடைக்கு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோம். எல்லாரும் பாய் சொல்லிட்டு போனோம். கடையில் போய் வீடியோவே எடுக்கலைங்க, டைம் ஆயிடுச்சு. சரின்ட்டு கடைக்கு போயிட்டு அங்கே ட்ரெஸ் எடுத்துக்கினேன். இந்த ட்ரெஸ்ஸில் யாருக்கு என்னென்ன செலெக்ஷன் பண்ணுறதுனே தெரியலங்க. கடைக்கு போனேன். நம்ம 3 ட்ரெஸ் எடுத்தாங்க. இதில் எது செலெக்ஷன் சொல்லுங்கள்.
3 ட்ரெஸ்ஸில் அதில் ஒன்று தான் செலெக்ஷன் பண்ணாங்க. 3 வச்சு பார்த்தாங்க, எனக்கு கூட பிடிக்கல. அதுக்கப்புறம் சின்னவளுக்கு பாவாடை சட்டை எதோ வேணும்னு கேட்டேன். அவங்கவுங்களுக்கு என்னென்ன விருப்பமோ வாங்கி கொடுத்துட்டாங்க. பட்ஜெட் சரியாக பண்ணி போச்சு. அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். அவங்கவுங்க ட்ரெஸ் அவங்கவுங்க பார்த்துங்கிறாங்க. எல்லாருக்கும் இது வேணும் அது வேணும்னு எடுத்துக்கணும். எனக்கும் சேரீ எல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே. இதுதாங்க ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தது. ஈவினிங் வந்தோம்மா, அப்புறம் வீடியோ போடவே முடியல. டீ வைக்கிறதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. நான் ராகுகாலம் வந்தது அப்படின்ட்டு அம்மா ஒரே துடிப்பு. அதனால் அவங்களும் வீடியோ எடுக்க முடியல. அவசர அவசரமாக டீ மட்டும் குடிச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங் இப்படி தாங்க எங்களுக்கு டைம் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு ஓகே சொல்லுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.